இந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் இதை கண்டித்து மாநிலம் முழுக்க நாடு முழுக்க இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பிருந்தாவன் ட்ரெயினுக்கு இந்த ட்ரெயின் கனெக்ஷன் கிடைக்காத வாரத்தில் 2-3 நாள் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த ஊருக்கு தினப்பயணிகளாக வரக்கூடிய எம்எல்ஏக்கள் அவங்களுடைய வாழ்க்கை இது மாதிரியான பாதிப்பு இருக்குதா? இந்த ஊரினுடைய இப்போதைய எம்எல்ஏ ரூபகலா சசிதர் அவங்களும் டெய்லி டிராவலர் தான். நம்ம தொழிலாளிங்க வேணால் டெய்லி டிராவலர் பண்ணுறாங்க. அவங்க வாரத்துக்கு 2-3 நாள் தான் இந்த பக்கம் டிராவல் பண்ணுறாங்க. கேஸ் உயர்த்திட்டான். 60 ரூபாய் இந்த எல்பிஜி கேஸ், சிஎன்ஜி கேஸ், ஆட்டோ ஃபில்லிங் கேஸ் இன்னைக்கு 120 ரூபாய். என்ன பண்ணுவான் சாதாரண ஆட்டோ தொழிலாளி? ஒரு 5 ரூபாய் உயர்த்த வேண்டிய நிலைமை. அந்த பாதிக்கும் பெட்ரோல் விலையை வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க. மக்களை பாதிக்கும் டீசல் விலையை வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க. இலேசே இலிசிரையா இலேசே பெட்ரோல் விலை இலேசே, பெட்ரோல் விலை இலேசே இலிசிரையா இலேசே, இலிசிரையா இலேசே அக்கி விலை இலேசே, அக்கி விலை இலேசே இலிசிரையா இலேசே, இலிசிரையா இலேசே அக்கி விலை இலேசே. கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பெட்ரோலிய பொருட்கள் மீதான விலை உயர்வு, அது மட்டும் இல்லாமல் நீட் எக்ஸாம், இந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் இதை கண்டித்து மாநிலம் முழுக்க நாடு முழுக்க இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கோலார் தங்கவேல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தாலுகா கமிட்டியும் கூட இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தின்னு கொண்டு இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த போராட்டத்தை நாம் நடத்தின்னு இருக்கிறோம். ஏற்கனவே கோலார் தங்கவயலில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய வாழ்க்கை நிலைமை என்னன்னு நம்ம பார்த்தா, மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை, பிஜிஎம்எல் தொழிற்சாலை, ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செஞ்ச அந்த தொழிற்சாலையை இன்றைக்கி மூடிட்டான். அந்த ஜனம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி வாழ்க்கையை நடத்தினுக்கிறாங்க. ஒரு பக்கம் பிஎம்எல் தொழிற்சாலை, அங்கே 8-10 நிரந்தர தொழிலாளிங்க இருந்த நிலைமை இன்றைக்கி 1000 தொழிலாளிங்க நிரந்தர தொழிலாளிங்க, 3000 கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க. நேற்று கூட அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க சிஐடி தலைமையில் பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு மிக குறைந்த கூலி, ஒரு 15,000 ரூபாய் கூலி இருக்கக்கூடிய நிலைமை. இந்த ஊரில் ஒரு சிறந்த ஹாஸ்பிட்டல் கிடையாது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு செலவழிக்கணும்னா நாம் பெங்களூரோ குப்பமோ போய் லட்சக்கணக்கான பணங்களை செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. குடித்தண்ணீர் இன்றைக்கி நாம் பார்த்தா அம்ருத் சிட்டி மூலியமாக கிட்டத்தட்ட 140 கோடி ஒதுக்கப்பட்டு அதில் 60-70 கோடி தண்ணீருக்கே செலவழிச்சாங்க. பைப் லைன் ஏற்கனவே பேத்மங்கலா தண்ணி கோலார் தங்கவேலுக்கு வந்திருந்தது. இன்றைக்கி அந்த பைப்பெல்லாம் நோண்டி 60 கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்றைக்கி தண்ணியே வராத சூழ்நிலை. அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. அது வாட்டர் போர்டு, எம்எல்ஏ தான் வாட்டர் கமிட்டியினுடைய சேர்மனு. அந்த ஊழலுக்கு இவங்கெல்லாம் பொறுப்பு. இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் பேசும்போது சொன்னாங்க, நீங்கள் ஆண்டர்சன்பேட்டில் போராட்டம் நடத்துகிறீங்க, இங்கே ஏதாவது ஒரு பொது கழிப்பிடம், பப்ளிக் டாய்லெட் இருக்குதான்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க. நாங்கள் கூட இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறோம். ஏராளமான பெண்கள், தாய்மார்கள் இருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு டாய்லெட்டை கூட இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுக்கலன்ற ஒரு சூழல். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ தொழிலாளிங்க ஏராளமாக இருக்கக்கூடியவங்க, சாதாரண கூலி வேலை செய்யக்கூடியவங்க, இவங்கெல்லாம் பெரிய வறுமையில் தான் இந்த தங்கவயலில் இன்றைக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சூழலில் தான் பெட்ரோல், டீசல், கேஸுக்கான விலை உயர்வு, நீட்டு கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ். அப்போ இந்த தங்கவயல் மக்களுக்கு நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். இன்றைக்கி பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்துச்சுன்னா எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். லாரியினுடைய வாடகை உயரும், இல்லை கூட்ஸ் கேரியர்னுடைய வாடகை உயரும். இது உயர உயர என்னாகும், சாதாரண மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அரிசி, பருப்பு, இன்றைக்கி பால் கட்டணத்தை அமுல் 5 ரூபாய் உயர்த்திட்டான் வட இந்தியாவில். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்கள் கூட அதனுடைய விலை உயர்வை ஏற்றத்துக்கான வாய்ப்புங்க இருக்குது. இன்றைக்கி அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஈரான் போர், தோழர் எஸ்டி ஆனந்தன் சொல்லும் போது சொன்னார், இன்றைக்கி ஈரான் போர் அமெரிக்கனுடைய சுயநலம், ஏகாதிபத்தியத்தினுடைய ஆதிக்கம். இன்றைக்கி அந்த நாட்டில் போய் ஏற்கனவே ஈராக்கை கெமிக்கல் வெப்பனுக்குது, இதுக்குது, அதுக்குதுன்னு அந்த நாட்டை அழிச்சான். இந்த நாட்டில் போய் நுழையிறான். ஈரான் யாருன்னு பார்த்தாக்கா 1991 நீங்கள் எங்கேயும் காசு கொடுத்து பெட்ரோல் பொருட்களை வாங்காதீங்க, நாங்கள் உணவு தானியங்களுக்கு பதிலாக எங்களுக்கு உணவு தானியங்களை கொடுங்க, அரிசி கொடுங்க, கோதுமை கொடுங்க, சக்கரை கொடுங்க, அதுக்கு பதிலாக நாங்கள் உங்களுக்கு எண்ணெயை கொடுக்குறோம். எண்ணெய் கூட என்னென்னா கேஸ் பைப் லைனை போட்டு கொடுக்குறோன்னா பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்கு சேருது. அதையும் இன்றைக்கி அமெரிக்கா தட்டான். இன்றைக்கி அந்த போரை யூஎஸ்னுடைய டாலரில் வியாபாரம் நடத்தணும், அவனுடைய ஆதிக்கம் இந்த உலகத்தில் இருக்கணும். எல்லாரும் அறிஞ்ச விஷயம், வெனிசுலாவுடைய அதிபர் மதுராவை போய்
அவன் வீட்டில் போய் அவன் கிட்னாப் பண்ணி எடுத்துன்னு வந்து அமெரிக்காவில் வச்சுனுக்கிறான். எவ்வளோ பெரிய ஆதிக்கம்! என்னன்னா முக்கிய காரணம் எண்ணெய். அந்த வெனிசுலா கூட இந்தியாவுக்கு பண வர்த்தகத்தில் வந்து எண்ணெயை கொடுக்குறானா, சீப்பாக கொடுக்குறானா. அது மட்டும் இந்த போர் நடக்கும்போது அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு பர்மிஷன் கொடுக்குறார், நீ வந்து ரஷ்யா கிட்ட இன்னும் 1 மாதத்துக்கு வாங்கிக்கோ. என்னுடைய நாடை வந்து நான் போய் எந்த கடையில் செலவு வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு நாட்டுக்காரன் வந்து எனக்கு வந்து கட்டளை ஏறுறான். ரஷ்யா வந்து நமக்கு வந்து எண்ணெயை வந்து தேவையான அளவுக்கு கொடுக்குறான்றான். ஆனால் அது கொடுக்கறதுக்கு வந்து அமெரிக்கா தடையாக இருக்கிறான். இன்னைக்கு கியூபான்ற ஒரு நாடு, ராகுல் கேஸ்ட்ரோன்ற அந்த முன்னாள் அதிபருடைய துணையாளர், இப்போ ஆர்மி கமாண்டர், அவரு 96 வந்து 2 ஃப்ளைட்டை கீழே இறக்கிட்டாராம். அவங்க நாடை காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்க தற்காப்புக்கு பண்ணாங்க. அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறார் அமெரிக்கா. அந்த அமெரிக்காவுக்கு துணை போகின்ற வகையில் ஒரு ஜூனியர் பார்ட்னராக வந்து இந்தியா இருக்கிறத நாம் வந்து பார்க்கணும். இன்றைக்கி மோடி கூட அறிவுரை சொன்னார், நீங்கள் வந்து கோல்டாக வாங்காதீங்கோ, நீங்கள் ட்ராவலில் வந்து குறைச்சிங்கோ. இன்னும் ஒன்று சொல்ல, 3 வேளை சாப்பாடாக 2 வேலையாக பண்ணிவிடுங்க, இல்லை 1 வேலையாக பண்ணிவிடுங்கன்னு சொல்ல அவர். அதை கூட சொல்லுவார். நம்மளே ட்ராவல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இவர் இட்டாலிக்கு போயிட்டு இருக்கிறார் ட்ராவல் ஆகிட்டு. அங்கே போய் அந்த அம்மா மெலோனி, அந்த இட்டாலி நாட்டினுடைய அதிபர், மெலோனி சாக்லேட்டை கொடுத்துட்டு அங்கே வந்து செல்ஃபி எடுத்து போடுறார். உன் கூத்தடிக்கிறதுக்கு, உன் கொண்டாட்டத்துக்கு வந்து இந்த ஜனங்க தான் இதுவா? இன்னும் ஒரு மோசடியை வந்து இந்த மோடி அரங்கேற்றின்கிறாருன்னு இன்னைக்கு வந்து பார்க்குறோம். இன்னைக்கு போர் ஜாஸ்தியாவது, விலை உயர்த்துறோன்னாரு. ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பேரலினுடைய விலை வந்து $50 தான், இன்னைக்கு $70 $80 ஆச்சு. இன்னைக்கு விலை ஏன் உயர்த்துனாக்கா, இன்னைக்கு மோடி அரசாங்கத்தினுடைய வரி சுமை, எக்ஸைஸ் டியூட்டி, செஸ்ஸு, இது மத்திய அரசினுடைய டியூட்டி. செஸ்ஸு டேக்ஸ் கலெக்ஷன், செஸ்ஸு வந்து அந்த மத்திய அரசுக்கே போகுது. எக்ஸைஸ் டியூட்டியில் ஒரு பங்கை வந்து மாநில அரசு கொடுக்குறாங்க. வேட், வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு மாநில அரசு ஒரு டேக்ஸ் போடுறான். அப்போ இந்த டேக்ஸே வந்து ₹100, இன்னைக்கு கூட பெட்ரோல் ₹100 1 லிட்டருனாக்கா அதில் கிட்ட 50லேருந்து $55 டேக்ஸ் தாங்க. அந்த டேக்ஸை இந்த மத்திய அரசு குறைச்சிச்சுனாக்கா சாதாரண மக்கள் மேலே இருக்கக்கூடிய சுமையை வந்து குறைக்க முடியும். ஏற்கனவே வேலையில்லா திண்டாட்டம், கிட்ட 10% இந்திய இளைஞர்கள் வேலை இல்லாத இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மத்திய அரசினுடைய கணக்கே சொல்லுது. இன்னைக்கு விலைவாசி உயர்வை நாம் வந்து கடுமையாக பார்க்குறோம். இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம், இன்னைக்கு வேலை கிடைச்சாலும் குறைந்த கூலி, இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மோடி அரசு செய்யறது இது நியாயமானதை வந்து நம்ம இந்த நேரத்தில் பார்க்கணும். ஆனால் அவர் யாருக்கான அரசாங்கம், நிர்வாக திறமையின்மைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் யாருக்கான அரசாங்கமாக இருக்கிறாருன்னு தான் இன்னைக்கு முக்கியமாக பார்க்கணும். ஒரு சில வருஷங்கள் 2022 தான் நம்மளுடைய அதானிகிறார் மிகப்பெரிய நண்பர், இன்னைக்கு உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு முதல் 2 இடம் போட்டி போடக்கூடியவராக வளர்ந்திருக்கக்கூடிய அதானி, தேர்தல் நேரங்களில் மோடி அரசுக்கு, பிஜேபிக்கு மிகப்பெரிய ஃபண்டிங் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சி அதானி. இன்னைக்கு அவர் மேலே US கோர்ட் ஒரு கேஸை போட்டான். என்ன கேஸை போட்டான்னாக்கா, நீ சோலார் எனர்ஜியை வந்து விநியோகம் பண்ணுறது, தயாரிக்கிறதுல வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடிங்கில் வந்து அமெரிக்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கும் இந்தியன் அஃபீஷியல்ஸுக்கும் நீ வந்து லஞ்சமாக கொடுத்துருக்குற. US கோர்ட்டு கேஸை போட்டான். ஒரு 2-3 நாளைக்கு பார்த்தாக்கா அந்த கோர்ட்டு கேஸெல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்போ மோடி அமெரிக்காவுக்கு போகிறாரு, இது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி ரிலையன்ஸ் கம்பெனி, முகேஷ் அம்பானியினுடைய கம்பெனி, இன்னைக்கு டெக்சாஸ் மாவட்டம் அமெரிக்காவில் வந்து ஒரு மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த எண்ணெய் நிறுவனத்தினுடைய அதிபதியாக வந்து முகேஷ் அம்பானி, ரிலையன்ஸ் அம்பானி போயிருக்கிறார். இதுக்காக தான் இவர் அமெரிக்காவுக்கு போகுது. இதுக்காக தான் அமெரிக்கா சொல்லக்கூடிய சட்டங்களுக்கெல்லாம் இவர் கீழ்ப்பணியிறது. அமெரிக்கனுடைய காலடியில் இருக்கிறது யாரு? இவருடைய முதலாளிகளுக்கு சேவை செய்யக்கூடிய வேலையை செய்கிறார். ஆனால் உனக்கு ஓட்டு போட்டு தேர்வு பண்ண கோடிக்கணக்கான சாதாரண மக்களுடைய வாழ்க்கை நிலைமை இன்னைக்குன்னா, அதை தான் நான் கோலார் தங்கவேலுடைய மக்களுடைய நிலைமையை இன்னைக்கு சொன்னேன். சாதாரண ஜனங்க நாமெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம். இன்னைக்கு தினப்பயணிகளாக பெங்களூருக்கு போகிறோம், 15 ஹவர் வேலை, 8 ஹவர் வேலை கிடையாது, 3 ஹவர் டிராவலு, வரத்துக்கு ஒரு 3 ஹவர், அங்கே ஒரு 8 ஹவர், கிட்டத்தட்ட 14-15 ஹவர் நாம் வந்து உழைக்கிறோம். நமக்கு வரக்கூடிய ட்ரெயின் வசதிகளை வந்து முட்டுக்கட்டை போடுறாங்க. இன்னைக்கு பணக்காரங்களுக்காக இருக்கக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயின், சதாப்தி ட்ரெயினுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்றைக்கும் கூட மார்க்சிஸ்ட் பார்ட்டி மிகப்பெரிய போராட்டத்தை பகார்பேட் ஜங்ஷனில் நடத்தணும். அந்த போராட்டத்தின் விளைவாக வந்து டைமிங்கை மாற்றணும். அந்த டைமிங்கை கூட அரைக்குறையாக மாற்றணும். 3:50க்கு இந்த ட்ரெயினை 3 மணிக்கு மாற்றலாம், போராட்டத்துக்கு அப்புறம் 3:30க்கு மாற்றணும். இன்றைக்கும் கூட பெங்களூர்லேருந்து வரக்கூடிய அந்த தொழிலாளிங்க அந்த பிருந்தாவன் ட்ரெயினுக்கு இந்த ட்ரெயின் கனெக்ஷன் கிடைக்காத வாரத்தில் 2-3 நாள் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த ஊருக்கு தினப்பயணிகளாக வரக்கூடிய எம்எல்ஏக்கள்
அவங்களுடைய வாழ்க்கை இது மாதிரியான பாதிப்பு இருக்குதா? இந்த ஊரினுடைய இப்போதைய எம்எல்ஏ ரூபகலா சசிதர் அவங்களும் டெய்லி டிராவலர் தான். நம்ம தொழிலாளிங்க வேணால் டெய்லி டிராவல் பண்ணுறாங்க, அவங்க வாரத்துக்கு 2-3 நாள் தான் இந்த பக்கம் டிராவல் பண்ணுறாங்க. சொகுசான காரு, 2 லட்சம் சம்பளம், டிராவல் அலவன்ஸ் 20,000, வீட்டு வாடகை அலவன்ஸ் 30,000, ஃபோனுக்கு 20,000 ரூபாய் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணம் யாருனுடைய ஓட்டில் வந்தது? நீ நான் போட்ட ஓட்டு, சாதாரண மக்கள் போட்ட ஓட்டில் உன்னுடைய வருமானம் 2 லட்சம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு, எல்லா விதமான வசதிகள். உன்னுடைய அப்பா சாதாரண ஒரு ஹவுசிங் போர்டில் வாழ்ந்தவர், இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கான அதிபதி. நீங்கள் யாருடைய ஓட்டு? ஆனால் அந்த மக்களை பற்றி நீங்கள் சிந்திக்கிறீங்களா? கிடையாது. நீங்களும் டெய்லி ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த டெய்லி ட்ராவலுடைய கஷ்டம் தரணும் இல்லையா? நீங்கள் காரில் டெய்லி ட்ராவல் பண்ணாலும், நாங்கள் ட்ரெயினில் டெய்லி ட்ராவல் பண்ணாலும். இந்த பிஜேமல் தொழிலாளி 25 வருஷம் ஆச்சு கம்பெனியை மூடி, அவனுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவை பணம் இன்னும் கொடுக்கல. அந்த வீடுகள் அவனுக்கு சொந்தமாக்கப்படல. இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய ஸ்கீமில் வந்து இன்னைக்கு சைட்டு பண்டார் லைனில் 800 சைட்டுன்றீங்க. யாருக்கு போச்சு அந்த சைட்டு? உங்களுடைய ஏஜென்ட்டுங்களுக்கு, பணக்காரங்களுக்கு தான் இந்த சைட் போய்க்குது. அங்கே செஞ்சிருக்கக்கூடிய எல்லா டெவலப்மெண்ட் ஒர்க்ஸும் முனிசிபாலிட்டி நிதி. இந்த லைட்டுங்கள்லாம் முனிசிபாலிட்டி நிதி. சாதாரண மக்கள், கோலார் தங்கவயலில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுடைய வரி பணம், அவங்களுடைய ஹவுஸ் டேக்ஸு, அவங்களுடைய செஸ்ஸு, அந்த பணத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கூட. இங்கே இருக்கக்கூடிய ரோடுங்க, லைட்டுங்க, அந்த ஆஸ்திரியா ஸ்கீமில் கட்டப்படுகிற அது எல்லாமே கூட. பிஎம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க ஒரு நாளைக்கு 600-700 ரூபாய் சம்பளம், ஒரு 100 ரூபாய் ஒரு நாளைக்கு உயர்த்தி கொடுன்னு சொல்லிட்டு போராடுனுக்கிறான். அதை பற்றி எம்எல்ஏ ஆகட்டும், குறிப்பாக எம்பி அந்த விஷயத்தில் அதை பற்றி தலைக்கெடுத்துக்கிறதே கிடையாது. ரயில்வே இஷ்யூலையும் சரி, பொது தினத்தினுடைய விஷயத்துலையும் சரி, பிஜேமல் தொழிலாளிகளுடைய இப்போ ஏற்பட்ட விஷயங்கள், அந்த வீடுகள் அவங்களுக்கு சொந்தம் இல்லை. இன்றைக்கி அவங்களுக்கே எங்கள் இடத்துல எங்களுக்கு சொந்தமாக்கி கொடுங்க. இது மாதிரியான கஷ்டமான சூழ்நிலையில் மத்திய அரசினுடைய இந்த பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வு சாதாரண மக்களுடைய வாழ்க்கையும் இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கேஸ் உயர்த்திட்டான். 60 ரூபாய் இந்த எல்பிஜி கேஸ், சிஎன்ஜி கேஸ், ஆட்டோ ஃபில்லிங் கேஸ் இன்னைக்கு 120 ரூபாய். என்ன பண்ணுவான் சாதாரண ஆட்டோ தொழிலாளி? ஒரு 5 ரூபாய் உயர்த்த வேண்டிய நிலைமை. அந்த 5 ரூபாய் உயர்த்தினா அது யார் தலை மேலே விழுது? சாதாரண பேசஞ்சருக்கு மேலே விழுது. இன்னைக்கு காய்கறி விற்கக்கூடியவங்க மேலே, தொழிலாளிங்க மேலே, போக்குவரத்து செலவு, இது மாதிரியான உயர்வுங்க ஒரு பக்கம் நந்துனே இருக்குது. இன்னொரு பக்கம் அது கூடவே பார்த்தா இன்னைக்கு நாம் வந்து 2017க்கு முன்னாலெல்லாம் சிஇடி எக்ஸாம்ஸ் நம்ம செய்வோம், இங்கே ஸ்டேட்லேயே நடத்துவோம், காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. இதை வந்து இந்த மத்திய அரசு என்ன பண்ணால், அவன் எடுத்துன்னு போய் நீட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கிட்டு, அது பொது தேர்வாக ஒரு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சிக்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்து அவன் எலெக்ஷன் நடத்தான், அவன் இந்த எக்ஸாம்ஸை நடத்துகிறான். கிட்டத்தட்ட 22 லட்சம் பேர், குறிப்பாக மருத்துவம் சார்ந்தவங்க, எம்பிபிஎஸ், பிடிஎஸ் சார்ந்தவங்க. இது வந்து எங்கே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கிறத வந்து கவனிக்கணும். இதெல்லாம் வட இந்தியர்களுக்கு ஆதரவாக இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் கூட ஆயிருக்கு. இப்போ சவுத் இந்தியாவை நம்ம கணக்கு போட்டாக்கா அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கில் கூட பெனிஃபிட் நமக்கு கிடையாது, அந்த லீக்கேஜில் கூட நார்த் இந்தியன்ஸுக்கு தான். நம்ம தொழிற்சங்க தலைவர் டி பாபு கூட சொல்லியிருந்தார். இன்னைக்கு காலையில் நியூஸு, உத்தரப்பிரதேஷில் ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாமில் வந்து போலீஸுங்களை மட்டுங்களை செலக்ட் பண்ணக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசாங்கத்தினால். அப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் ஆகுதுனால சாதாரண மக்கள் அவங்க வந்து எக்ஸாமில் வந்து கொஸ்டின் பேப்பர் எல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாது, கோடீஸ்வரன் தான் கொடுத்து விலைக்கு வாங்கும். அதனுடைய பாதிப்பு பின்னால் என்ன ஆகும்? காசை கொடுத்து பேப்பரை வாங்குறான், காசை கொடுத்து மெடிக்கல் சீட்டை வாங்குறான். நாளைக்கு மருத்துவம் பண்ணணும்னு வந்தாக்கா காசை கொடுத்து தான் பேஷண்ட்டை சாவடிப்போம். இதனுடைய லிங்க் இப்படி தான் போயினே இருக்குமே தவிர இதுக்கு வந்து முட்டுக்கட்டுங்க. அப்போ வந்து நாங்கள் என்னன்னா அந்த தர்மேஷ் பிரதான் என்றவரை வந்து ராஜினாமா செய்ய வைக்கணும், அவர் அந்த பதவியிலேருந்து விலகணும்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது. இது மாதிரி நீட்டு, எஜுகேஷனு, பல துறைங்களை வந்து இதனுடைய லிங்க் தான் டீலிமிட்டேஷன் கூட. இன்னைக்கு தொகுதிகளெல்லாம் மறுசீரமைப்பு பண்ணும்போது அதே மாதிரி வட இந்திய மாநிலங்களுக்கு வந்து அதிகமான சீட்டுங்களை பண்ணிட்டு தென்னிந்திய மாநிலங்களை வந்து அந்த ஜனநாயகத்திலேருந்தே தூரம் இடக்கூடிய ஒரு வேலையை வந்து பிஜேபியினுடைய மோடி அரசு செஞ்சுன்னு இன்னைக்கு பார்க்குறோம். ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன்னைக்கு இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கான இந்த போராட்டம், தொடர்ச்சியான போராட்டம், பல்வேறு தங்கவயல் சார்ந்த விஷயங்களில் கூட அந்த ட்ரெயின், அந்த தொழிலாளிகளுக்கான போராட்டம், கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுக்கான அந்த போராட்டம், இந்த ஊரில் வந்து சிறந்த ஹாஸ்பிட்டல் உருவாக்கணுன்றதுக்கான போராட்டம்,
பீஜமல் தொழிலாளர்களுடைய அந்த பிரச்சனைங்க தீர்வு காரணத்துக்கான போராட்டம் தொடர்ச்சி அது செய்யும் போது இது அகில இந்திய அளவிலான விஷயம் மட்டும் கிடையாது. கோலார் தகவலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே கூட இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுனால பாதிக்கப்படுறாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ்னால நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கூட பாதிக்கப்படுது. ஆகவே இதெல்லாம் கண்டித்து இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தின்னு கொண்டு இருக்கிறோம். இதுக்கு உங்கள் எல்லோருடைய ஆதரவு கிடைத்தது மிகப்பெரிய நன்றி. வரக்கூடிய நாட்களில் இந்த பகுதியினுடைய பல்வேறு பிரச்சனைகளை எப்படி நாம் எதிர்த்தோ இல்லை எடுத்தோ போராடுறோமோ அது நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். அதுக்கான வேலைகளை நாங்கள் செஞ்சுன்னு இருக்கிறோம். வரக்கூடிய நாட்களில் அந்த போராட்டங்கள் நடக்கும்போது பொதுமக்கள் எல்லோரும் இந்த விஷயங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுன்ற இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தக்கூடிய இந்த போராட்டத்துக்கு இறுதியாக தோழர் லியோ நன்றி கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்து வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன். Teachers wanted for Kasambally Rural High School immediate. % pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Ambur and Dindigul style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Peak. For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara Bemmal Nagar, KGF.